நாடகம்ங்கிறது வேற, தியேட்டருங்கிறது உங்களுக்கு வேணாம்னு காசு எடுக்கிறேன். ரெண்டும் வேற. இருங்க. நாடகம்னா கூத்துன்னு பேரு. நாடகம்ங்கிறது வேற. நாடகம்ங்கிறது அர்த்தம் வேற. நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்றேன். நாடகம்ங்கிறது தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா, தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாரும் தான். ஆமா. நாடகம்ங்கிறது வேற ஐயா. நாடகம் என்பது வேற. இல்ல இல்ல இல்லாதான் தப்பாவே எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. நாடகம்ங்கிறது கதைக்குள்ள இருக்கிற எங்க முரண் இருக்கோ அங்கதான் நாடகம் உருவாகுது. அதான் நாடகம்னு பேரு. புரியுதுங்களா? அந்த முரண் உருவாகும் போதுதான் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது. புரியுங்களா? அங்க இருந்தா நாடகம் வந்து உருவாகுது. அந்த நாடகத்தை புரிஞ்சுதான் டைரக்டர் வந்து நாடகத்தை படைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதான் நாடகம்னு பேரு. நமக்கு கூத்துன்னு தான் பேரு. உரையாடல் எல்லாம் தான் மீட்டிங் உரையாடல் பண்ணா அது வந்து நாடகமா? சார் கூத்து அதாவது தமிழுக்கு வந்து தியேட்டருக்கு தமிழ்ல கூத்துன்னு பேரு. இப்ப தெருக்கூத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஆடுறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சேர்ந்ததான் வந்து கூத்துன்னு சொல்றோம். அந்த கூத்துங்கிறத வந்து எங்களுக்கு மாணவர்களும் சொல்லி கொடுத்தோம். அதுதான் தான் சார் வரேன். நாடகம்ங்கிறது வேற. திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. திரும்ப நான் சொல்றேன். இந்த தயவுசெய்து நம்ம ரெண்டு தனியா பேசிக்கலாம். நான் சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம்னா, நான் பல வேடங்கள்ல என்ன பார்த்துருப்பீங்க சமீபத்துல போன 2 வருஷங்கள்ல. பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ பெப்பினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டர் பெப்பினுக்கு. பிகாஸ் இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமா எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ ராகுல், உங்களுக்கும். ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் ப்ரெஸ்க்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயமா அதுக்கான அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு. பிகாஸ் நிறைய சிரமங்கள், அதனால்தான் சில காலதாமதங்கள் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு. ஸோ அது தவிர இந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலா, ஒரு 4-5 பேர், என்னையும் 4-5 பேர் தவிர மிச்ச அத்தனை பேருமே தியேட்டர் ஆக்டர்ஸ். ரொம்ப வருஷங்களா ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பிகாஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் மூலமா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்க சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைங்க, எப்படின்னா நீங்க கொண்டு போய் சேருங்க சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சத எவ்வளவு பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்க ஆழமா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். ஓகே, இல்ல இவ்வளவு பெரிய பிரஸ்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பேசுறேன். சொல்லும்போது என்ன சொன்னீங்க? இது மாதிரி வந்து இறந்துறாங்க, ஆனா அவங்க தூக்க முடியல. இது வந்து ஒரு பொய்யா வந்து ஜோடிச்ச கதை. சரிங்களா? சொல்லும்போது என்ன சொன்னீங்க? அந்த அம்மா பேசுற வசனங்கள் இருக்குல்ல, அது எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா பேசுற வசனங்கள், ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த 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 கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெண் மனசுல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவ சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இருக்கும்போது விட்டுறோம், இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அது வந்து ஒரு பெரிய ஐரணி. அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஸோ அது பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல் லைக் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயத்துல இருக்கு இதில். லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம். இதில் பொண்ணும் ஹீரோயின்ஸ்னா நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும்,
வாக்னா பியூட்டிஃபுல்லா பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சில மீட்டர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் யமகாதிகில அந்த மீட்டர்ஸ் இருக்காது. ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, அண்ட் ஷீஸ் ஃபைட்டிங் வித் ஹர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ்ல ஷீஸ் ஃபைட்டிங். தட் இஸ் வை ஷீஸ் கால்ட் யமகாதகி. Her character is beautiful despite of the regular beauty norms. Her character is what makes Leela stand out. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுப்பாங்களே. தேங்க்யூ ஃபார் ஸோ மச் பெப்பின் சார். அண்ட் I hope you'll all like it. Some films have to be said to the audience and some films have to be heard. I think Yamagataki is such kind of a film which need to be seen by everyone. And இது உமன்ஸ் டேக்காக தியேட்டர்ஸில் வருவாங்க. ஸோ ஐ ஹோப் யூல் ஆல் லைக் த ஃபிலிம். அண்ட் இதில் மனசு, ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டு இது ஃபிலிம் பண்ணிட்டாங்களே. ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் 7th எல்லாம் பாருங்க. அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்களுக்கு அவங்கள எல்லாருக்கும் கொடுங்க. கொடுப்பாங்களா என்ன ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஜி. என்ன நடிப்புனா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் காட்டலாம், ஒரு பாடியா நடிக்கலாம், அது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க ஹீரோயினை கலந்துருக்கீங்க, படமே பாடி படத்தை பார்த்துட்டு போனா நல்ல காரியம் நடக்கும்வாங்க, ஆனா பணமாவே நடிச்சிருக்கீங்க. அது சொல்லுங்க. How is the experience of Yeah, acting as dead a body dead body? చేస్తున్నందుకు అదే அது complicated. நான் என்ன யோசிச்சிட்டு ஃபர்ஸ்ட் when Pepin sir narrated this to me, I thought that this will be the easiest part. எதுக்கு நாயே வேணும் இதுக்கு, லைக் anybody can do it அப்படி நான் யோசிச்சிட்டேன். பட் என்னன்னா அப்போ பெப்பின் சார் சொல்லிட்டாங்களே, இது if you are really a dead body you can't do the things the leela you are doing in the film, you can't do it. ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, நீங்க ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும். இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம், லைக் இஃப் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸ்ல ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இஃப் ஷி டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ், தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ், அவங்கள ஃபேஸ்ல ஒரு கோபம் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிம்ல. அது பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு. அண்ட் ஒரு ஃபேஸ்ல half a phase na, if you see I'll be a serious mode and another half of the phase it will be in a peaceful mode if you see properly the phase and all. So appadi, and along with this I have to hold my breath. Sometimes this trolley varat samayathila camera trolley, it will take more than 1 minute to come closer to me. So adu samayathila facial muscles ella move agum, adu ella theriyum camera la. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான போர்ஷன். இது நான் அப்போ எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட் அட் த டைம். நிப்பாட்டி நடிக்கும் போது ஹேர் நிப்பாட்டிருந்தாங்க. ஆமா, ஹேர்ல அது எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரோப் போட்டா இல்ல வந்து ரோப் இல்லாம தெரிஞ்சு நல்லதா இருந்தது. எப்படி நிப்பாட்டினாங்க? ரொம்ப நேரமா வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது பேஸ். எப்படி நிப்பாட்டினாங்க? எவ்வளவு நீங்க ஒர்க் பண்ணீங்க? ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து பேஸ் அடிச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தோம், ரோப்பும் இருந்துச்சு, எல்லா வகையிலையுமே அதை யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தேர் யூஸ் ஏன்னா ஹீரோயின்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னால உங்களால முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது சொன்னாங்களா? கடிச்சு நேரம் போட்டாங்களா? அப்படி எதுவுமே சொல்லலை சார், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபீவர் அப்படி எதுவுமே சொல்லலை சார், ரொம்ப ரொம்ப அப்படி எதுவுமே சொல்லலை சார், ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களே எதிர்பார்க்கல, பயந்து தான் இருந்தோம். நாங்கள் ஃபீவரெல்லாம் வந்துச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட 20 நாள் மேலே அப்படியே படுக்க வச்சிருக்கோம். வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து, பட் ஷீ சப்போர்ட்டட். அந்த இதுலேயும் வந்து என்ன, எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஸ்கெட்யூல், ஒரே ஸ்கெட்யூலில் நாங்கள் பண்ணணும் படம், அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி. ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்குது எங்களுக்கு. பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக கோல்டு ஃபீவரெல்லாம் வந்துச்சு, பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மேலே, அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. அந்த மாலையில் போட்டிருக்கோம் சார், அது ஃப்ரெஷ்னஸ்க்காக. ஸோ சப்போர்ட் பண்ணாங்க. புரியல சார்? இல்ல 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 படத்துக்கான ஓகே. இல்ல 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 இது முழுக்க மூவிக்காண்டி எழுதுனது. சொல்லுங்க சார். ஆமாங்க சார். இல்ல எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில சொல்லலைங்க சார். எந்த மதத்துக்கு எதிரானது என்ற பார்வையில இது சொல்லல. இல்ல சார், ஆக்சுவலா வந்து நான் கிறிஸ்டின்றது பேர்ல மட்டும்தான், நான் பெருசா சர்ச்சுக்கு போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது.
ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும் பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால தான் ஒவ்வொரு இதா எலிமெண்ட்டா கொண்டாந்து சேர்த்தோம். இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க? ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. அந்த சாமி என்னவா இருக்கலாம்? அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் திருப்பி ஹோம்வொர்க் பண்ணும்பொழுது கிடைச்சது. சார் படம் ஃபுல்லா நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. இல்ல பொதுவா வந்து கிராமங்கள்ல வந்து பிடிவாதமா இருக்கவங்கள, நினைச்சத சாதிச்சவங்கள வந்து எமகாதகின்னு சொல்லி திட்டுறது வழக்கமா இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்ட்டா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சேன். சரி, நீங்க ஒரு டாக்டர், ஹீரோயின் ஒரு டாக்டர், எப்படி இந்த கதையில நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? டாக்டர் நடக்கிற காரியமா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா. ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் மச் மோர் ஹாப்பி லைக் பீயிங் அ டாக்டர் இப்படி பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. லைக் ஹீரோயின்ஸ்னா ஃப்ளாஸ் இருக்காது மாதிரி ஷோ பண்ணுவேன். அண்ட் சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைட் பண்ணுவாங்க லவர் கிட்ட ஆர் கல்யாண சமயத்துல யாருக்கும் சொல்ல வி ஷுட் நாட் டெல் த பிரைட் க்ரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஸோ தே ஹைட் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த யமகாதகியில அப்படி ஒரு ஃப்ரீயா எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்கு லவ் சீன்ஸ்ல. திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம். though they are in a village backdrop la idu film நடந்து it's happening but still when I get an asthma attack என்னோட அன்பு he's okay with it. கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அண்ணே ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. he's not that narrow minded person that we usually come across, though they are in a rural area in a village area. They're just in a small place but the mind na very broad minded ah irukku. So idella I think being a doctor I actually love this concept. Amma மேடம் உடனே 3 வருஷமா சோமு கிட்ட பார்க்காதது பிடிக்காதது இவர்கிட்ட அப்படி என்னத்தை கண்டு மயங்கினீங்க? 3 வருஷமா அவங்க முன்னாடி సోము சுத்துற దగ్గర சோமு నచ్చింది, అంబు దగ్గర ఏం నచ్చింది? సోము 3 సంవత్సరాలు తిరిగాడు కదా. ஆமா அதுதான் ஒரு பொண்ணுக்குன்னா அதிகமா பிடிக்காத விஷயம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் whatever it is, even if I like him or not like him, the other guy should be respecting our wishes. That is what we girls like in them. And அதுதான் நான் சோமி கிட்ட பேசிட்டு like to accept that I didn't accept it. So அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே. nowhere in the film he will pressurize me or he'll put me in a spot. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அண்ட் என்னோட அட்மோஸ்ட் கேரிங் அண்ட் இஃப் யூ சீன் த ஃபிலிம் தெர் இஸ் நோ பிசிக்கல் டச் மாதிரி அப்படி இருக்காது. ஒரு பியூரான லவ் சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிம்ல. ஸோ 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 இந்த சில விஷயத்துல இருக்கு. இப்போ நான் அதிகமா பேசணும்னா ஃபிலிம் எல்லாம் நான் இட் வில் பி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி. ஸோ சில விஷயத்துல இருக்கு அதுதான் தட்ஸ் வை ஐ சூஸ் அன்பு ஓவர் சோமு. ஆமா படத்துல வந்து நீங்க ஒண்ணு சாமி காட்டிக்கிறீங்க, ஒண்ணு சாமி காட்டிக்கிறீங்க, அப்புறம் பேய் சொல்றீங்க, அப்புறம் வந்து ஒரு பெண்ணை காட்டுறீங்க. மூணுத்துல எது உண்மை? நான் சொல்லட்டுங்களா? ஆமா ஆமா ப்ளீஸ். ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பேக்ட்ராப்னு எடுக்கும் பொழுது இந்த 3 லேயர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே இருந்தோம். நீங்க கேட்ட நல்ல கேள்விதான் இது. சாமி, அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற மித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சாவுங்கும் பொழுது அந்த சாவை சுத்தி நம்ம கிராமங்கள்ல நிறைய மித்து இருந்துச்சு. அதெல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த 3 லேயர் எடுத்தோம். இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்கும். இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களா வச்சிருக்காங்க. ஸோ அதோட லேயர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணது. சாமியார் கூட ஓடிடுறாரு. சாமியார் கூட ஓடிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு அது ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்காக வேண்டி பண்ணதுதான் அது. சாமியார் ஓடுதும் பண்ணி இந்து மத்த கேவலப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அப்படி கிடையாதுங்களே அது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. அதுல எப்படி வந்து அந்த அம்மன் உருவானுச்சுன்றதுக்கான சின்ன லேயர்ஸ் எல்லாம் நீங்க சார் உள்ள டேரக்டர் காத்து சார் இந்த பாத்தீங்கன்னா மாதிரி கேரக்டர் வந்து இந்த குணத்தை கொண்டு போய் சுடுகாட்டுல வச்ச பிறகு அவங்க நிறைவேறாத ஆசைக்கு எந்திரிக்கும் குறக்கொழி போனோம்பாங்க, அதை வெட்டி அவங்க வந்து அடிப்பாரு. ஆமா ஆமா திருப்பி வருவாங்க. ஆமா இது எங்கேயாவது உண்மையான சம்பவம் போனா அப்படி தூக்குனா வெயிட்டா இருக்குங்கிறது கரெக்டா கான்செப்ட். ஆமா வரவே மாட்டேங்குதுங்கிறது எங்கேயாவது உங்க பகுதியில உண்மையா ஏதோ ஒரு பெண்ணோட நிறைவேறாத ஆசை இல்ல அப்படி இல்ல சார். நீங்க கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்கு. இதுல வந்து ஒரு டெட் பாடியை பேஸா வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுத்தி இருக்கிற மித்த எல்லாத்தையும் யோசிச்சேன். ஒழுங்காளுகளா பூதம் காக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறத கேள்விப்பட்டிருக்கோம். எரியும் பொழுது அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வச்சுக்கிட்டு இதை எப்படி இதை கதைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனா மாத்தும் பொழுது உருவானதுதான் இது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இந்த படத்துல வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்றதுக்கு குணமாயி தான்
சொல்ல முடியுது. அப்படி அதான் ஆண் சமூகம் வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு துணி கிளைமாக்ஸ்ல வந்தது. ஆமா. அப்படியா இருக்குது சமூகம்? அப்படியும் இருக்கு அப்படின்றதுதான் இதை சொல்றோம். அப்படியும் இருக்கு. தலைமையில தலைக்கு மேல போயிடுறாங்க. என்னங்க சார்? நியூட்ரலா தான் சார் எடுத்துக்கிட்டோம். நியூட்ரலா தான் எடுத்துக்கிட்டோம். நியூட்ரல் ஆக்சென்ட் தான். ஆமாங்க சார். எல்லா ஆண்களையும் அப்படி பேசல சார். நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் அப்படி எதுவும் இல்லைங்க சார். இல்ல அப்படி நீங்க வந்து பொதுவா பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் அதுல வந்து காட்டியிருக்கும். பொதுவான ஆண்கள் பார்வை. தான் ஓடுறாங்க வெளியே, பயந்து ஓடுறாங்க. பெண்கள் அப்படியே அசால்ட்டா நிக்கிறாங்க. Okay. அவ்வளவு மனதைரியமா பெண்களுக்கு. இல்ல பொதுவா ஏதாவது புதுசா பண்ணணும்ன்ற ஒரு யோசனையில வைக்கப்பட்டதுதான் இது எல்லாமே. கரெக்ட் சார். இந்த கதை எழுதும்போது ஆ. யாரெல்லாம் நினைச்சீங்க? பா ரஞ்சித் இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் யோசிச்சீங்களா? இல்ல அப்படி ஏன்னா எதுவும். கதையில ஃபுல்லா ஜாதி தான் வருது. ஓகே. அப்படி எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலா கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுவா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மள நிறுத்தும். அது சரியா இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கிறது தான். யாரையும் முன்னிறுத்தி பார்த்து அந்த மாதிரி எழுதுறது கிடையாது. ஹீரோயின் வந்து ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா எழுதும் பொழுது எனக்கு அப்படி தெரியல. இன்னொன்னு கடைசி எமோஷன் வந்து கன்வே கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் வந்து எழுதுனேன். இல்ல அதுதான் இப்ப நீங்க சுடுகாட்டுல எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து பணமா இருக்கும் பொழுதே வீட்டுல எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியால இருந்து வந்தது. சார் இன்னொன்னு அவங்க லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க நேம் ஒன்று சொல்லுவாங்க. வீடு அவங்களுக்கு ஒரு நேம் கொடுப்பாரு. நயன்தாராவுடைய இல்ல சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க பசங்க வச்சா மாதிரி இல்ல சார் அது ரொம்ப முன்னாடியே முடிச்சாச்சு. சார் எந்த